ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம், அடுத்த வாரம் நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. அதனால் அடுத்த வாரம் யாரும் மிஸ் ஆகாமல் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையை நாம் இன்னொரு விஷயத்தை வாசித்து அதிலிருந்து சத்தியத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். ஏசாயாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே எங்கள் மத்தியிலே வெளிப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலையின் அரண்கள் அவனுக்கு அடைக்கலமாயிருக்கும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இந்த வார்த்தையை தேவன் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாக தந்தார். அதை ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையில் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக டிவைன் ப்ரொவைஷன், டிவைன் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற காரியத்தில் நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக பராமரிப்பு. தேவனுடைய பிள்ளைக்கு இது ரெண்டுமே சுதந்திரமாக இருக்கிறது. சுதந்திரம்னா நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சுதந்திரம். நாம் இனி நமக்கு தரப்போகிற சுதந்திரம் இல்லை, ஆல்ரெடி நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம். அந்த அதிகாரம், அது ஒரு அதிகாரம். தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு தேவன் பல அதிகாரங்களை தந்திருக்கிறார், உரிமைகளை தந்திருக்கிறார். என்ன தந்திருக்கிறாரு? உரிமைகளை தந்திருக்கிறார். அதை போய் நம்ம கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் அல்ல. அது நம்மளுடைய உரிமை. அது நமக்கு இயல்பாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பல வகைப்படுத்தலாம். ஒரு சில ஆசீர்வாதங்களுக்கு ஒரு சில விஷயங்களை செய்தால்தான் அதை செய்ய முடியும். உதாரணத்துக்கு உபாகமத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ என் வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல ஒரு கட்டளை, அந்த கட்டளைக்கான ஒரு ஆசீர்வாதம். அப்போ வேதாகமத்தில் பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. செயல்பாடினால், கிரியைகளினால் வருகிற ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. கிரியைகளே இல்லாமல் கிருபையினால் வருகிற ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ரெண்டு ஆசீர்வாதங்கள். ஒன்று என்னது? கிரியையினால் வருகிற ஆசீர்வாதம். ரெண்டாவது கிருபையினால் வருகிற ஆசீர்வாதம். இந்த கிருபையினால் வருகிற ஆசீர்வாதம் எதோடு தொடர்புடையது அப்படின்னா உடன்படிக்கையோடு தொடர்புடையது. உடன்படிக்கைனா அக்ரிமெண்ட். என்னது? அக்ரிமெண்ட். நமக்கும் தேவனுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது, ஒரு ஒப்பந்தம் ஒன்று இருக்குது. அந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு சில காரியங்கள் நமக்கு நடந்து கொண்டு இருக்கும். அதுதான் கிருபையின் ஆசீர்வாதங்கள். இப்போ பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா கிரியைகளினால் ஆசீர்வாதங்கள். என்னது? கிரியைகளினால் ஆசீர்வாதங்கள். அந்த இடத்துல எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கிரியைகளின்படி தான் நடக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. திடீர்னு பார்த்தீங்கன்னா முறுமுறுத்தோனே ஆண்டவர் வாதைகளை சேனைகளுக்குள்ள அனுப்புவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நல்லா மகிமைப்படுத்தி பாடுவாங்க. திடீர்னு ஆண்டவர் மகிமையை இறங்கி பேசிட்டு அவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசி கொண்டிருப்பார். இப்படி பலவிதமான ஆசீர்வாதங்கள் கிரியைகளினால் நடந்தது. ஆனால் நம்முடைய காலம், புதிய ஏற்பாட்டு காலத்தில், அது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக, அதாவது மனிதனாய் அவதாரம் எடுத்து வருவதற்கு முன்பதாக இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிரியைகளினால் உண்டான ஆசீர்வாதம். அப்போ கிரியைகள் மஸ்ட். அப்போ என்னது? கிரியைகள் கட்டாயம் செய்யணும். நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்குகிறது கூட எப்படி தான் இருக்கும்? உள்ளான மனசில். இப்போ நம்ம ஆண்டவர் இடத்துல ஒரு பாவத்தை அறிக்கை செஞ்சு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பும்படி நம்ம ஜெபிக்கும் போது, தேவன் நம்ம மீது மனதுருக்கும் போது அந்த பாவத்திலேருந்து மன்னிப்பு பெறுகிறோம் இல்லையா? அப்போ அப்படி இல்லை. அப்போ பாவத்திலிருந்து மன்னிப்படினா என்ன செஞ்சாகணும்? பலியிட்டாகணும். அதனால தான் பாருங்கள், வருஷந்தோறும் என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போயிட்டு அவர்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக காட்டு புறாவையாவது அல்லது ஒரு ஆடையாவது அல்லது ஒரு மாடையாவது என்ன பண்ணுவாங்க? பலியிடுவான். இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய இந்து சகோதரர்கள் பின்பற்றுகிற காரியம் இந்து புராணங்களிலே இல்லை. ராமாயணத்தில் எங்கேயாவது பலியிட்டு நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? மகாபாரத்தில் எங்கேயாவது பலியை பற்றி சொல்லப்பட்டிருக்குதா? ஆனால் ஏன் நம்மளுடைய இந்து சகோதரர்கள் இன்றைக்கும் சாமி செய்கிறோன்னு சொல்லி வருஷத்துக்கு ஒரு தடவை போய் குலதெய்வத்தில் போய் கெடா வெட்டுறாங்க, அவங்களுடைய காரியங்களை செய்கிறாங்களே? இது எங்கேருந்து வந்தது? இது எல்லாமே வேதாகமத்திலிருந்து வந்தது.
நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்து புராணங்களையும் இந்து சம்மந்தப்பட்ட புத்தகங்களையும் வாசிங்க அப்படின்னா அங்கே பலியே இல்லை. அங்கே வந்து என்ன இல்லை, அங்கே நரபலிகளே கொடுக்கவே கூடாது. அதுலேருந்து கொஞ்சம் அந்த கிரேக்க கடவுள்களான கிரேக்க நம்பிக்கையை கொஞ்சம் போனீங்கன்னா அங்கே இருக்குது. அங்கே வந்து நரபலிகள் அந்த சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்குது. அதுக்கும் இந்து புராணங்களுக்கும் அது சம்மந்தம் இல்லை. அப்போது இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? வேதாகமத்திலிருந்து வந்தது. எதற்காக வந்தது? நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு மனிதன் பாவத்தோடு இருக்கும்போது அவனால் என்ன பண்ண முடியாது? சந்தோஷமாய் வாழ முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பாவம் வரும்போது அவனுக்குள்ள 2 விஷயத்தை முதல்ல எடுத்துரும். ஒன்று சந்தோஷம், இன்னொன்று சமாதானம். பாவம் செய்யறவங்களுக்குள்ள இந்த 2 காரியத்தையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. எப்போவுமே சமாதானம் இல்லாமல் ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க. எவ்வளோ பணங்கள் இருக்கும், எவ்வளோ கோடியாக சொத்துக்கள் இருக்கும், ஆனாலும் மனசில் என்ன இருக்காது? நிம்மதி இருக்காது. நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாது. சரீரத்தில் வியாதி வந்துடும், பல குறைவுகள் வந்துடும். ஏன்னா பாவத்தினுடைய விளைவு, பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அப்போது பாவத்தினுடைய விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா சந்தோஷமும் சமாதானமும் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து எடுக்கப்படுகிறது. என்ன பண்ணுகிறது? எடுக்கப்படுகிறது. அப்படியே ஆப்போசிட் தான் தேவ பிள்ளைகளுடைய பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும் போது நடக்குது. அப்போது தேவ பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய ரத்தத்தில் நம்மை கழுவி சுத்திகரித்து கொள்ளும் போது நாம் இழந்து போன அல்லது பிசாசு நம்மகிட்ட பறித்து கொண்ட அந்த சந்தோஷமும் அந்த சமாதானமும் தான் முதல்ல வரும். அதனால தான் பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாரும் பணக்காரங்களாக ஆக மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே முதல்ல என்ன ஆவாங்க? நல்ல மனுஷங்களாக மாறுவாங்க. இதுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை குறைச்சிருப்பாங்க. பேச மாட்டாங்கன்னு போய் சொல்ல மாட்டேன், குறைச்சிருப்பாங்க. அப்புறம் நாட்களாக அப்படியே அந்த கெட்ட வார்த்தைகளே நம்ம வாயில் வராதபடிக்கு தேவன் நம்மளை மாற்றி விடுவார். இதுக்கு முன்னாடி திருடி இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் திருடுறதை விட்டுருவாங்க. ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டவங்களும் திருடி தான் இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். அதை விடுங்க, அதை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். சொல்கிறேன், ஒரு மனிதனுடைய உள்ளான மாற்றம் குடியினால் இப்போ நம்ம பாப்பா தெரியும், அச்சியா நம்ம கூட இருந்த பாப்பா, நம்ம பழைய ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த பாப்பாவுடைய அப்பா எங்களுடைய தாய் மாமா தான். அவரெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவர் மருந்து வச்சு கொள்றதுக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க. இந்த செய்தி அவங்க பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா அவ்வளோ எனக்கும் நல்ல ஞாபகம் இருக்குது. நான் அப்போ அச்சியா மாதிரி இருப்பேன். சின்ன வயசில் இருக்கும்போது தினமும் சண்டை. என்ன பண்ணுவாங்க? தினமும் சண்டை, பயங்கரமான சண்டை. டெய்லி குடிச்சிட்டு வந்துட்டு வீட்டில் பெரிய காட்டி சின்ன காட்டி சண்டை போடுறது தான் அவருடைய வேலையே. வேறு வேலையே இல்லை அவருக்கு. அப்படிங்க மாதிரி ஆயிடுச்சு. டெய்லியும் எங்கள் பாட்டி, அவங்களுடைய அம்மா அப்பா, அவங்களாம் ஊரே சுற்றி வந்து அடிச்சுட்டுப்பா. இங்கே போனால் அங்கே போய் உட்காந்துருக்கோம், அங்கே வந்து அடிப்பார், குடிச்சிட்டு திரும்பியும் போயிடுவார். அப்புறம் இன்னொரு வீட்டில் போய் உட்காந்துருக்கோம், அங்கே இவருக்கு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. பயந்துக்கிட்டே எங்கள் பாட்டி இருப்பாங்க. நான் அவங்க பின்னாடியே அலைஞ்சிட்டு இருப்போம். நானும் என் தங்கச்சிங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? மாமா அடிக்காத மாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட அழைச்சிட்டே இருப்போம். இப்படி அப்போ ஒரு காலகட்டத்தில் வரும்போது சின்ன வயசு தான், ஆனாலும் இவன் உயிரோடு இருந்து பிரயோஜனமே இல்லை. இவனை பேசாமல் என்ன பண்ணிடலாம்? மருந்து வச்சு கொன்னரலாம். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கிறான். யாராவது ஒருத்தர் இவனால் நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இல்லை. அவ்வளோ சண்டை நடக்கும், வீடாக சண்டை நடக்கும். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் சண்டை நடக்கும். அது பயங்கரமான. இவர் ஒரு குடிகாரன்னா அவர் குடிகாரர். இவங்க 2 பேர் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. குடிக்கும் போது மட்டும் குடிச்சு முடிஞ்சிச்சுன்னா நீயா நானா அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு 2 பேரும் கட்டி புரண்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. வீடெல்லாம் ஒரே சவுண்டாக இருக்கும். நாங்களாம் ரோட்டில் நின்றுட்டு இருப்போம். இப்படியே நடந்து கொண்டே இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணிடலாம்? பேசாமல் கொண்டுடலாம் அப்படின்னே முடிவு பண்ணிட்டேன். அவள் ஒரு மனிதன் ஒரு சொந்த தம்பியே ஒரு உடன் பிறந்த அந்த ரத்தத்தையே கொல்லலான்னு முடிவு பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அது கடுமையான ஒரு இதாக இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்களேன். அப்போது நாங்களே யோசிச்சுட்டே இருந்தோம், ஐயோ அப்போ மாமாவை கொண்டுருவாங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படியே காலங்கள் போணுச்சு, காலங்கள் அப்படியே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆண்டவர் ஒரு அடிதடி கேஸில் உள்ள சிறைச்சாலைக்குள்ளே போக வேண்டிய சூழல் வந்துச்சு. குடிச்சிட்டு இவங்க வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் அடிக்கிறதில்ல, வெளியில் இருக்கிறவங்களையும் போய்ட்டு என்ன பண்ணுறது? அடிக்கிறது, சாப்பிட்றது எல்லாம் பண்ணிவிட்டு அவன் விழுவானா, ஒரு ஆள் அடிச்சுட்டு அவன் போய் 10 ஆளை கூட்டு வந்துடுவான். அப்புறம் அடி வாங்குறது, அடிக்கிறது, போலீஸ் கொண்டு போய் உள்ளே போட்டாங்க ஜெயிலுக்குள்ளே. கொஞ்ச நாள் நீ ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு. அங்கே பாருங்கள் அந்த மனுஷனை தேவன் எப்படி சந்திக்கிறாருன்னு. அங்கே சிறை ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியர்கள் உள்ளே போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி அங்கே இருக்கிற சிறை கைதிகளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவர் மனம் திரும்பி இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே சிறைச்சாலைக்குள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து இன்னைக்கு எங்கள் குடும்பத்திலேயே விசுவாசம் உள்ள ஒரு குடும்பம் அப்படின்னா அவருடைய குடும்பத்தை சொல்லலாம். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படியே மாற்றிட்டார். அப்படியே ஆண்டவருடைய வாழ்க்கையே மாற்றிட்டார்.
இன்னைக்கு அருமையான மனைவியை தேவன் தந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு மகனை கொடுத்துருக்கிறாரு. உண்மை அவர் என்னைய கேட்பார், இந்த வாரம் சர்ச்சை நடந்துச்சா, இந்த வாரம் சர்ச்சுக்கு போனீங்களா, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்டுன்னு சொல்லும் போதெல்லாம், அப்போ ஒரு காலத்தில் உன்னை ஒரு நாள் கொல்ல பார்த்தாங்க, கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா ஆண்டவர் மட்டும் உன்னை தொடரலன்னா என்ன பண்ணியிருப்பாருங்க, உன்னை கொன்னே இருப்பாங்க உங்கள் அக்கா தங்கச்சிங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்படியே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. எங்களுக்குலாம் ஆச்சரியம், அக்கம் பக்கத்தவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன கேட்பாங்க, எப்படி உங்கள் மாமா ரசிக்கப்பட்டாரு, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் பேர் மணிமுத்து. மணிமுத்து எப்படி இப்படி மாறினார்னே தெரியலையே, ஏதாவது மருந்து வாங்கி கொடுத்தீங்களா அந்த குடியிலிருந்து வெளியே வரதுக்கலாம் அப்படின்லாம் கேட்பாங்க. ஆமாங்க, ஒரே ஒரு மருந்து தான், இந்த வார்த்தைங்கிற மருந்து தான். அல்லேலூயா. இந்த வார்த்தைங்கிற மருந்து, அந்த வார்த்தைங்கிற மருந்து என்னாச்சு, நாங்கள் தேடிலாம் போல, அப்போல்லாம் யாருமே ரசிக்கப்படல, என் குடும்பத்தில் நானும் ரசிக்கப்படலை. நான் 10வது படித்து இப்போ 10th முடிச்ச பிறகு தான் ரசிக்கப்படுறேன். அதுக்கு முன்னாடி நாங்களும் இந்து மத சம்பந்தப்பட்ட அந்த காரியங்களில் தான் இருக்கிறோம், யாருமே ரட்சிக்கப்படலை. ஆனால் ஒரு மனிதனுடைய ஜீவனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவன் சிறைச்சாலையில் இருக்கும்போதே தேவன் அவர் என்ன பண்ணினார், தேடி போனார். இவரும் தேடி போல, ஆண்டவர் தான் என்ன பண்ணாரு, தேடி வந்தார், வார்த்தையை கொடுத்தார். இவர் வார்த்தையை விசுவாசிச்சார். இன்றைக்கி எந்த குடி இதுவும் இல்லாமல் ஆண்டவருடைய கிருபையினால் நல்ல ஜெபிக்கிற ஒரு குடும்பம் இங்கே வந்திருக்கிறார். இங்கே அழுந்தலப்பூர் சபைக்கெலாம் வந்திருக்கிறார். அப்பாக்கெல்லாம் கூட தெரியும், நம்ம இடத்துக்குலாம் வந்து பார்த்துருக்கிறார். ஒரு தடவை நம்ம போடலாம், ஒரு அந்த சபை கூடுகளை போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்தெல்லாம் கூட அவர் நேரில் வந்து பார்த்துருக்காரு. அவரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போது இன்றைக்கி நான் விசித்திரமாக அதை பார்க்குறேன். ஏன்னா நாங்களாம் இவருடைய ஆதி காலத்தை நாங்கள் பார்த்தோம். எதனால தான் நாங்கள் சொல்கிறேன், இன்றைக்கி குடிக்கிறவங்களை நினச்சி நீங்கள் கவலைப்படுற ஒரு சில சகோதரிமார்கள் இருக்காங்க. ஏன் தைரியமாக ஆலோசனை சொல்கிறோம் அப்படின்னா, அவங்கள விட உங்கள் கணவரை விட பல பயங்கரமான குடிகாரர்களும் என்ன ஆகிட்டாங்க, இங்கே மனம் திரும்பி இன்றைக்கி அல்லேலூயா ஸ்தோத்திரம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் ஆண்டவருக்கு பெரிய விஷயமே இல்லை. அவர் எளிதாக ஒரு நாளில் மாற்றிடுவார். ஒரு திரியை கடந்த நாளில் ஆண்டவர் இருதயத்தில் ஒரு காரியத்தை உணர்த்திட்டே இருந்தார். ஒரு திரியை அணைப்பதை போல உன் சூழ்நிலைகள் மாறும். ஒரு திரியை அணைக்கிறது ரொம்ப கஷ்டமா, அப்படியே போயிட்டு கை வச்சு நசுங்கன்னா என்ன ஆயிரும், அவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருந்த காரியம், ரொம்ப பிரச்சனையாக இருந்த காரியம், இதனால நம்ம வாழணுமா சாகணுமா அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்த காரியம் கூட ரொம்ப சாதாரணமாக முடிய போகுது பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு பிரியமாக தேவன் முடிய போகிறது. ஆண்டவர் வேதத்தில் ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறாருன்னா சாதாரணமான வார்த்தைகள்லாம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு திரியை அணைப்பதை போல எதிரிகளை அழிப்பாராம். ரொம்பலாம் அவர் கஷ்டப்பட மாட்டார். ஆண்டவருடைய அந்த யுத்தத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நாசியின் சுவாசத்தினால் அவங்களை அழிச்சிடுவார். அவ்வளோதான். ரொம்பலாம் கஷ்டப்பட்டு கத்தியெல்லாம் எடுத்து சண்டை போட்டுட்டுலாம் இருக்க வேண்டியதே இல்லை. அவருடைய நாசியின் சுவாசமே போதும் பிசாசை டோட்டலாக அழிக்கிறதுக்கு. அப்போ அந்த சுவாசத்துக்கு எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது பாருங்களேன். அல்லேலூயா. அதுதான் அந்த சுவாசம் தான் நான் ஏற்கனவே போன வாரம் சொன்னேன், நம்ம வார்த்தையாக வடிவெடுக்கிறது. அந்த சுவாசத்தினால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஜீவ ஆத்மா ஆகி இருக்கிறோம். இப்பொழுதும் அந்த ஜீவ சுவாசத்தை கொண்டு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பேசி கொண்டு இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்குது. அவர் நாசியின் சுவாசத்தினால் அவனை அழிப்பார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நேரத்தில் தேவ பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்வார்கள். அந்த வார்த்தையின் வல்லமையினால் சத்துரு ஒன்றுமில்லாமல் அழிக்கப்படுவான். அதுதான் அதுக்குடைய அர்த்தம். அல்லேலூயா. அதெல்லாம் வருகிற நாட்களில் நடக்க போகிறது. அது எல்லாமே நம்மளுடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. நாம் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த யுத்தத்தில் நம்மளும் பங்கு பெறுவோம். சாத்தானை முற்றிலுமாக அழிக்கிற அந்த கடைசி யுத்தம். அதற்கு பிறகு நித்தியமான தேவனுடைய மகிமையான ராஜ்யத்தில் தேவனுடைய ஆட்சியாளர்களாக, பரிசுத்தவான்களாக நாம் வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. இப்படி கடினமான சம்பவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம். அதை கர்த்தர் எப்படி அப்படியே கிருபையாக மாற்றி இருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய சாட்சி மிக நல்ல அருமையாக பாட்டு பாடுகிறாரு. அவர் அருமையாக சாட்சி சொல்கிறாரு. அவர் அருமையாக வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணுறார். நாங்கள் கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் அவரெல்லாம் இணைச்சிருந்தோம். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுற்று வரும். ஒருத்தர் ஒரு நாள் வர்ஷிப் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஒரு நாள் ஜெப வேலை நடத்துவாங்க, ஒருத்தர் ஒரு வேளை செய்தி கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சபையில் நடந்து கொண்டு, நம்மளுடைய அந்த டெய்லியுமே அந்த நைட்டு 8:30 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதெல்லாம் கலந்து கொள்ளும் போதெல்லாம் நான் யோசிப்பேன், அவர் பாட்டு பாடும்போது, அவர் ஜெப வேலை நடத்தும் போது, அதே போல் அவர் செய்தியை கொடுக்கும் போதெல்லாம் பார்ப்போம். அப்போ இதெல்லாம் அவருக்காக முன்குறிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் நாட்கள். இது எல்லாமே கடந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நரகத்தின் நாட்கள், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு நாட்கள், எல்லாராலும் வெறுக்கப்படுகிற ஒரு நாட்கள் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் தேவன் அவரை சந்தித்த பிறகு இப்போ எல்லோராலும் நேசிக்கப்படுகிறவர். நம்ம ஊழியத்துக்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக காணிக்கை அனுப்பி நம்மளை தாங்குவார்.
யார் காணிக்க அனுப்புகிறாங்களோ இல்லையா அவங்க அனுப்பிடுவாங்க. ஒரு உண்டியில் வச்சுருக்கிறாங்க. நம்ம ஊழியத்துக்குன்னே சொல்லியே தனியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பெரிய உண்டியில் வச்சுருக்கிறாங்க. அதை சேர்த்துக்கிட்டே வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை லீவுக்கு இங்கே வரும்போது கொண்டு வந்து கையில் கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. அதே போல் மாதம் தசம பாகத்தையும் அவங்க சரியாக அனுப்பிடுவாங்க. நான் கேட்க மாட்டேன், ஆனால் அவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம். தேவன் நம்ம வாழ்க்கையை, அழிந்து போன வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கிறாரு, சீரமைச்சிருக்கிறார். அந்த தேவனுக்கு நம்ம கனப்படுத்தணும்னு சொல்லி அவங்க சபைக்கும் போய் சபைக்கும் உண்டான காணிக்கையும் செலுத்துவாங்க. 2 தசம பாகம் எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க, 2 தசம பாகம். நம்ம 1 தசம பாகம் கொடுக்கறதுக்கே யோசிப்போம், இதை கொடுக்கலாமா வேணாமா, இந்த வாரம் வட்டிக்கு வச்சுக்கலாமா, இந்த வாரம் செலவுக்கு வச்சுக்கலாமான்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அவங்க 2 தசம பாகங்களை எடுத்து அவங்க போயிட்டு இருக்கிற அந்த சபைக்கும் கொடுத்துட்டு நம்ம சபைக்கும் அனுப்பிடுவாங்க. அல்லேலூயா. நம்ம சபையினுடைய தேவைகள்லாம் அப்படி தான் போஷிக்கப்படுது. இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது. இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய உதாரத்துவமான காணிக்கைகளும் அந்த தசம பாகங்களையும் கொண்டு தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அதை நம்மை போஷித்து கொண்டு இருக்கிறார். அப்போது ஒரு மனிதனுடைய முடிவு அழிவு என்கிற ஒரு சூழ்நிலைக்கே வரும்போது கூட அதை தேவன் மாற்றிட்டு அப்படியே சரி ரட்சிக்கப்பட்டாரு வாழ்ந்துட்டு இருக்கிறார். அப்படி விடலை, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார். மற்றவர்கள் நேசிக்கப்படுகிற அளவுக்கு இப்போ வாழ்கிறார். இப்போ அநேகருக்கு இப்போ எந்த அக்கா தங்கச்சிங்க அவரை கொள்ளணும்னு நினைச்சாங்களோ அந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறவராய் மாறிவிட்டார். அல்லேலூயா. எப்போ வந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு அவர் தான் சுவிசேஷம் சொல்லுவார். பெற்ற பிள்ளையா இருக்கிற நான் கூட அதிக சுவிசேஷம் அவங்களுக்கு சொல்ல மாட்டேன், சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்தாருன்னா வந்த உடனே முதல்ல நீ ஏக்கா சர்ச்சுக்கு போல, இனி சர்ச்சுக்கு போக, அவன் வாழ்க்கை மாறுங்க, அவன் குடும்பம் நல்லா இருக்குங்கன்னு சொல்லி அவர் சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் நம்ம நேரிலேயே பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை பார்க்க முடிகிறது. அதனால தான் சொல்றேன், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்போ வருகிற பிரச்சனைகள், இப்போ உங்க வாழ்க்கையில அட் பிரசன்ட் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இனி ஒரு நாள் வருகிறது பார்த்தீங்களா, அந்த நாளுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஈடு கூட ஆகாது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில நடப்பிக்க போகிறார். சத்துருக்களின் சேனைகள் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது உங்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படும். ஏன் அப்படின்னா, நீங்கள் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுகிறவர்கள். கண்மலையின் அரண்கள் தான் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கும். உங்கள் அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் தண்ணீர் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். போன முறை தான் சிஸ்டர் வந்திருந்தாங்க, முதல் முறையாக நம்ம சபைக்கு. அப்போ ஒரு ஜெப குறிப்பாகவே சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்போ தான் அப்படி தானே சிஸ்டர், அவங்க பொண்ணுக்கு இதே மாதிரி கண்டிப்பாக இவ்வளோ நாள் ஆயிடுச்சு பிரதர், ஆனால் ஒரு குழந்தை வேணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்கள் அக்காவுக்கு அப்படி தான் சிஸ்டர் குழந்தை பிறந்துச்சு. எங்கள் பாப்பா பிறந்து 10 வருஷம் கழிச்சு ஒரு பையனை தேவன் கொடுத்தார். அதே போல் தேவன் உங்களுக்கும் தருவார்னு விசுவாச வார்த்தை தான் சொல்லி அனுப்பணும். இப்போ இந்த வாரம் சாட்சியோட வந்துட்டாங்க பாருங்க. எவ்வளோ அற்புதம், கண்ணார பார்க்கிற அற்புதம். போன வாரம் வரும்போது அதுக்குண்டான அறிகுறிகள் எதுவும் இல்லை. அடுத்த முறை வரும்போது ஆண்டவர் கருத்தரிக்கை பண்ணிட்டார். கர்த்தரே அதை செய்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சாதாரண விஷயமா இல்லை. 13 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு தாய் வந்து கருத்தரிக்கிறதுங்கிறதுலாம் சாதாரணமான விஷயம். அது ஆர்டினரி இல்லை, அது எக்ஸ்ட்ராடினரி, அது ஸ்பெஷல். அது தேவனால் உண்டானால் மட்டும்தான் அது நடக்கும். அது தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும். அப்போ தேவன் ஏன் அப்போ இவ்வளோ நாள் காத்திருந்த அந்த நாட்கள் என்னது? நம்முடைய விசுவாசத்தில் நம்மளை பலப்படுத்திய நாட்கள். 13 வருஷம் ஆனால் என்ன, கர்த்தர் செய்வார். கர்த்தர் நினைத்தா என்ன பண்ணுவார், செய்வார்னு விசுவாசத்தோடு இருந்தாங்க. அந்த விசுவாசத்தை தேவன் அங்கீகரித்தார். இன்றைக்கு பலனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ அதுவே நான் ரேமா வார்த்தையா சொல்றேன், கண்டிப்பா அது ஒரு ஆண் குழந்தையா பிறக்கும். அல்லேலூயா. அது உங்க மன விருப்பத்தின்படியே செய்யும். இதையும் அடுத்த முறை வரும்போது சாட்சியா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கண்டிப்பா நம்மளோட அவங்க தொடர்பில் இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, இதே இடத்துல வந்து, அப்ப இந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம், கண்டிப்பா ஒரு விஸ்தாரமான இடத்துல இருப்போம். அங்க வந்து சாட்சியா சொல்லுவாங்க. அல்லேலூயா. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, கருத்தரித்த பிறகு, குழந்தை பிறந்த பிறகு. அல்லேலூயா. அந்த குழந்தையே இங்க வரும். அல்லேலூயா. வந்து சாட்சி சொல்லும். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட உங்களுடைய விசுவாசம் தான் எல்லாமே உங்களுக்கு முன்பாக திறந்த புத்தகமாக தேவன் வைத்திருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் எந்த ஆசீர்வாதமானாலும் என்ன பண்ணிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். நீங்க செயல்பட்டா போதும். பிசாசுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களை செயல்படாமல் வைப்பது தான் அவனுடைய நோக்கமே. அம்மா சொன்னாங்க, நீங்க கூட நினைச்சிருப்பீங்க, வாரம் அவங்க சாட்சி சொல்றதை கேள்விப்பட்டிருக்கீங்க, சபைக்கு வருவதே ஒரு பெரிய தடையா இருக்குதுன்ட்டு. அது ஆவிக்குரிய ரீதியில் மிகப்பெரிய ஒரு போராட்டம். சபை என்பது தேவன் மகிமையாய் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம். அது ஓட்டு வீடா இருக்குதோ, ஓலை வீடா இருக்குதோ, இல்லை ஒரு செட்டா இருக்குதோ, அது இல்லை. தேவன் அந்த இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு மகிமையான ஒரு வாசஸ்தலம், அது ஒரு மகிமையான பிரசன்னம். அங்க எல்லாரெல்லாம் வந்துட முடியாது, எல்லாராலையும் வந்துட முடியாது. தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் ஒருத்தர் மேல ஒரு திட்டத்தை வச்சுட்டாரு அப்படின்னா அவங்க மட்டும்தான் சபைக்கு வரவே முடியும். அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் எனக்கு தெரியும், நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடியவர்கள், நல்லா அறிவார்ந்தவர்கள், நல்லா படித்தவர்கள், அவங்க கூட ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சர்ச்சுக்கு போறது இல்லை.
போகாமல் என்ன பண்ணுறாங்க, ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டு ஆன்லைன் சர்வீஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு. ஆனால் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஒரு இடத்துல கூடி வந்து ஜெபிக்கிறார்கள் என்று சொன்னால் அது தேவனால் உண்டான ஆசீர்வாதம். அதை தடுப்பதற்கு பிசாசு வகை பார்ப்பான். சாதாரணமாக அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண மாட்டான், சபைக்கு நம்மளை போக விட மாட்டான். ஆனால் அந்த தடைகளை மாற்றி நம்மளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறார் என்று சொன்னால் அப்போ நிச்சயமாகவே உங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், அவமானங்களும் தோல்விகளும் கூட ஒரு நாள் வந்து உன்னை என்ன பண்ணலாம், உன்னை வந்து காயப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அந்த சூழலிலும் யார் உங்களோடு கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்கள் தாய் தகப்பன் கூட இல்லாமல் இருக்கலாம், கணவர் இல்லாமல் இருக்கலாம், மனைவி இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடலாம். ஆனால் கர்த்தர் நிரந்தரமான ஒரு உறவாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து உங்களை ஆதரித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீங்களே போன்னு சொன்னாலும் அவர் என்ன பண்ண மாட்டார், போகவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அன்பான ஆண்டவர், அப்படிப்பட்ட ஒரு பாசமுள்ள ஒரு ஆண்டவர். அதனால தான் அவர் நமக்காக ஜீவனே என்ன பண்ணாரு, கொடுத்தார். அதனால தான் சொல்றது உலகத்தை. அதனால தான் இந்த முழு பைபிள்லேயே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வசனம்னு ஒரு வசனம் இருக்குது. 118:8 நினைக்கிறேன் சங்கீதத்தில். ராசிங்க, சங்கீதம் 118:8 தான் ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தின விசேஷம். கடைசி வசனத்தினுடைய டோட்டல் வசனத்தினுடைய நடு வசனம், அதாவது மைய வசனம் எதுனா அதான் நினைக்கிறேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நல்லது. இதுதாங்க வேதாகமத்தினுடைய மையமே, வேற ஒண்ணுமே இல்லை. மையமே இதுதான். சென்டர் என்னதுதான், கர்த்தர் மீது பற்றுதலா இருக்கணும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும். ஏன்னா இன்னைக்கு எல்லா விதத்திலையும் நம்ம மனுஷனை நம்பி தான் இருக்கிறோம், மனுஷர்களை நம்பி தான் இருக்கிறோம், ஏதோ ஒரு சூழல்ல மனிதர்களை நம்பி தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ அதை நம்புவதை பார்க்கிலும், நம்ப வேணான்னு சொல்லல, நீ மனுஷர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். உனக்கு நலத்தை உண்டாக்கும், அது நன்மையை உண்டாக்கும். அதனால எந்த சூழல் வந்தாலும் கர்த்தர் மீது நீங்க நம்பிக்கையா இருக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்கிறது மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஏன்னா கர்த்தர் ஒருவர், அவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே பர்ஃபெக்டானவர், சொன்னதை செய்கிறவர், சொன்ன வார்த்தைகளை உண்மையுள்ள தெய்வம். நம்ம உண்மையை மீறிடுவோம் ஒரு சில நேரத்தில், அவருக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு சென்று விடுவோம், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடுவோம், ஏதாவது நடந்துடும். ஆனால் அவர் ஒரு நாளும் தமது உண்மையை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு செய்த அந்த உண்மையை என்ன பண்ண மாட்டார், மாற்றவே மாட்டார். அப்போ நான் சொன்ன அந்த 2 ஆசீர்வாதங்கள், கிரியைகளினால் வருகிற ஆசீர்வாதம், கிருபையினால் வருகிற ஆசீர்வாதம். இப்போ இந்த வசனம் எதன் அடிப்படையில் நமக்கு இருக்குது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இது கிரியைகளினால் வருகிற ஆசீர்வாதம் தான். ஏன்னா அதற்கு மேல் வசனம் அப்படிதான் சொல்லுது, நீதியை பேசணும், யதார்த்தமானதை நீதியா நியாயமா நடந்து கொள்ளணும், இடுக்கலாம், தவறு செய்வதனால் வருகிற அந்த லாபங்களை நம்ம என்ன பண்ணணும், வெறுத்துறணும், பிசாசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும். இதெல்லாம் நீ செஞ்சா, இதெல்லாம் நீயே செய்தால் அடுத்த வசனம் உனக்கு ஆசீர்வாதமா அமையுங்கிறது பழைய ஏற்பாட்டின் முறையின்படி. ஆனா புதிய ஏற்பாட்டில் எப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ள, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டீங்களோ நீங்க பர்ஃபெக்ட் ஆயிட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய முழுமையினால் நாம் முழுமையாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? நம்மளுடைய கிரியைகளினால் நம்ம நீதிமான் ஆகல. பவுல் ரொம்ப தெளிவா விளக்குகிறார் ரோமர்ல. நம்முடைய கிரியைகளால் அல்ல, விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமானாக மாறவில்லை, நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நீதிமானா ஆகிறது நானே என்னுடைய கிரியைகளால் என்ன பண்ணலாம், என்னைய மாத்திக்கலாம். நீதிமானா என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அவனுடைய பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் அவ்வளவுதான். இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த பரிமாற்றம் தான் தேவ பிள்ளைகளுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்ப கிரியை செய்யணுமே பிரதர், பழைய ஏற்பாட்டு பிரகாரம் என்ன பண்ணணும், கிரியை செஞ்சாதானே நீதிமான் ஆகணும், கிரியை செஞ்சாதான் நீதிமான் ஆகணும். நமக்காக ஒருவர் கிரியை நிறைவேற்றி முடித்து விட்டார். அல்லேலூயா. சிலுவையில அவர் செய்த ஒவ்வொரு கிரியையும் உங்களுக்காக தான், வேற யாருக்காக இல்ல, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கணவருக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்களுக்காகவே அவர் சிலுவையில ஒவ்வொரு கிரியைகளையும் நேர்த்தியாக நிறைவேற்றி என்ன பண்ணிட்டாரு, முடித்து விட்டார். அப்ப சிலுவையிலே அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்கிற ஒரு முழுமையான விசுவாசம் உங்களுக்குள்ள வரும்போது, உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகளும் பலவீனங்களும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஈஸியா அதுவே தானாக என்ன ஆயிரும், விலகி போயிடும். இதுதான் பைபிள்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு சத்தியம். அப்ப இது எப்படி பிரதர் கொண்டு வருது, சப்கான்சியஸ் மைண்ட்ல
கொண்டு வரணும். உங்களுடைய ஆள் மனதுக்குள்ள என்ன ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும்? ஒரு நம்பிக்கையை, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டு வந்துடணும். என்ன அப்படின்னா, நான் நீதிமான். சொல்லுங்க, நான் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் நீதிமான், நான் நீதிமான். அல்லேலூயா. நீங்க குற்றவாளின்னு யாராவது சொல்றாங்கன்னா அவங்க தான் குற்றவாளி. நீங்க குற்றவாளி அல்ல, நீங்கள் நீதிமான். தேவன் உங்களை நீதிமான் ஆக்கிவிட்டார். இனி ஒரு தடவை நீங்க நீதிமான் ஆகணுமா? இல்லை. பரிசுத்தம் என்பது வேறு, நீதிமான் ஆகிறது வேறு. ரெண்டுத்துக்கு பல வித்தியாசங்கள். ஆமா, பரிசுத்தம் என்பது ஒவ்வொரு நாளும் அது ஒரு ப்ராசஸ். அது என்னது? ஒரு ஆனா நீதிமான் அப்படிங்கிறது அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு நல்ல ஒரு பேர் வரும், தமிழ்லேயும் வரும், இங்கிலீஷ்லேயும் வரும், ரெண்டுமே எனக்கு மறந்து போச்சே. அல்லேலூயா. பொசிஷன். அது என்னது? நீதிமானுங்கிறது ஒரு பொசிஷன். இப்போ எல்லா டாக்டர்ஸும் இருக்கிறாங்க. டாக்டர் அப்படிங்கிறது என்னது? அது ஒரு பொசிஷன். ஆனால் எல்லா டாக்டரும் நல்ல டாக்டரா அப்படின்னா இல்லை. எல்லா டாக்டரும் ஒரே மாதிரி மருத்துவம் பார்க்குறாங்களா? அப்படி இல்லை. கடந்த நாட்களில் தெரிஞ்ச ஒரு சகோதரர் கூட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு அண்ணனுடைய மாமியாருக்கு கேன்சர் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஹாஸ்பிட்டல், தங்கம்னு நினைக்கிறேன், நாமக்கல் பக்கத்தில், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாமே செக் பண்ணியிருக்கிறாங்க. கன்ஃபார்ம் தான், நீங்கள் இது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, நாங்கள் ஸ்கீம் மூலமாக என்ன பண்ணிடுறோம், இதை பண்ணிக்கிறோன்னு சொல்லும் போது அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க, சரி ஸ்கீம் அப்ளை பண்ணுங்கள், கிடச்சிச்சா பார்ப்போன்னு சொல்லிட்டு ஸ்கீம் அப்ளை பண்ணுறாங்க. ஸ்கீம் அப்ளை பண்ணி ஸ்கீமும் கிடச்சிருச்சு. ஸ்கீம் கிடச்ச பிறகும் கிடச்சிருச்சு. 2 லட்ச ரூபா பணம் இப்போ கவர்மெண்ட் கொடுக்க ரெடியாக இருக்குது. இவங்க இப்போ மருத்துவத்தை பார்க்கலாம்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, சரின்ட்டு சொல்லி கேட்குறாங்க. திருப்பி அந்த டாக்டர் அந்த அண்ணனை கூப்பிட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு ஸ்கீம் கிடச்சிருச்சு, 2 லட்ச ரூபா பணம் கிடைக்கும், ஆனாலும் மருந்து மாத்திரைலாம் எங்கள் ஹாஸ்பிட்டல் தான் கொடுப்போம், அதுக்கு நீங்கள் ஒரு 80,000 ரூபா பணம் கட்டணும் அப்படின்னு கேட்டேன். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஒரு உயிர் அங்கே ஊசலாடி கொண்டு இருக்கிறது. பணம் தேவையானதையும் ஸ்கீமில் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் அந்த டாக்டருடைய மைண்ட் என்னதான் இருக்குது, இன்னும் காசு வாங்கணும், உயிரை பற்றி என்ன இல்லை, கவலையே இல்லை அப்படின்னு. அப்போ எவ்வளோ ஒரு மோசமான டாக்டர். அப்புறம் இவர் பார்த்தாரா, கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தார், என்கிட்டையும் ஆலோசனை கேட்டார். நான் சொன்னேன், ஆனால் அந்த டாக்டர்கிட்ட போக வேண்டாம், நீங்கள் காசும் கட்ட வேண்டாம், வேறு ஹாஸ்பிட்டலில் இதே மாதிரி ஏதாவது இருக்கும் பாருங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவர் போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே பார்க்கலைங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல கேன்சர் இன்ஸ்டியூட்னே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதான், அங்கே இலவசமாக பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த 2 லட்சமும் இல்லை, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்தார். அப்போ அங்கேயும் வைத்தியம் பார்க்கறது யார் தான்? டாக்டர் தான். இங்கேயும் இந்த தங்கம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது யார் தான்? டாக்டர் தான். அப்போ பொசிஷன் எல்லாம் ஒன்று தான், ஆனால் செய்கிற கிரியைகள் என்ன இருக்குது? மாற்றம். அதே போல தான் இங்கே இருக்கிற எல்லாருமே நீதிமான்கள் தான். அதன் அடிப்படையில் தான் எந்த சபையிலுமே செய்யாத ஒரு காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் திருவிருது கொடுத்துட்டு இருக்கிறோம், சின்ன குழந்தை முதற்கொண்டு. எதன் அடிப்படையில்? இந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தின் அடிப்படையில் தான். இதை மற்ற சபையில் சொன்னோம்னா திட்டுவாங்க, அப்படியா, அபத்தம், ஆச்சாரம் அப்படி பார்க்க. அது எப்படி கொடுக்கலாம்? ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு தானே நீங்கள் கொடுக்கணும். பைபிள் ஏதாவது ஒரு வசனத்தை காமிங்க பார்ப்போம், நான் சொல்ல மாட்டேன். எங்கேயாவது பைபிளை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? திருவிருந்து, அப்பம் பிடுதலை, ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் மாத்திரமே அப்படின்னு எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எங்கேயுமே பைபிள் இல்லை. ஆனால் அது ஒரு சடங்காச்சாரமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஏன்னு கேட்டால் நம்ம கொண்டு போவோம். அப்போ ஆண்டவர் இதை வெளிப்படுத்தும் போது தேவனுடைய சரீரம் என்பது, தேவனுடைய பிற்கப்பட்ட சரீரம், அந்த சிந்தப்பட்ட ரத்தம் என்பது இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உரியது. அது நாட் ஒன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ். அப்பயும் யூதர்கள் இருந்தாங்க, யூதர்களுக்காக மட்டும்தான் அவர் ஜீவனை கொடுத்தாரா? புறஜாதி ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுத்தார். அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரா? வசனம் என்ன சொல்லுது? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் எதில் அன்பு கூர்ந்தாரா? கிறிஸ்தவத்தில் அன்பு கூர்ந்தார்னு இருக்குதா, இல்லை யூதர்கள் மீது அன்பு கூர்ந்தார்னு இருக்குதா? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எல்லா சபையில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட, அதாவது ஞானஸ்நானம் எடுத்தவங்க எடுக்காதவங்க எல்லாருக்கும் அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம் அடையாளமாக அந்த அப்பமும் நம்ம ரசமும் கொடுக்குறோம். இங்கே மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் இல்லை. நம்ம தேவன் எப்படி நடத்துகிறாரோ நம்ம அப்படி தான் என்ன பண்ணுவோம், நம்ம சபையை நடத்துவோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்படி நம்ம செஞ்ச பிறகு பல பேருடைய வாழ்க்கையில் பல பலவீனங்கள் மாறி இருக்கிறது, சாட்சிகள் வருகிறது எனக்கு. அல்லேலூயா. பல பலவீனங்கள் மாறி இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் அடிக்கடி தலைவலியாக இருக்குது பிரதர், ஃபர்ஸ்ட்லாம் அடிக்கடி ஒரு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை, இப்போல்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லை. எனக்கு தெரியாத ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. எங்கள் இன்னொரு மாமா இருக்கார், கணேஷ் மாமா, அவர்லாம் மாத்திரையோடையே சுற்றுவார். எங்கே போனாலும் பேக்லலாம் என்ன வச்சுருப்பாரு, தலைவலி மாயா. ஆனால் அவர் டெய்லியுமே தலைவலி வந்துடும், அந்த மாத்திரையை போட்டுகிட்டே இருப்பார். இப்போ அந்த சூழலெல்லாம் மாறிடுச்சு. இப்போலாம் அந்த மாதிரி பலவீனங்கள்லாம் இல்லை. இப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய அந்த சின்ன விசுவாசம் அந்த சரீரத்தில் என்ன பண்ணுது, வேலை செய்து அந்த பலவீனங்கள் மாறுது. நம்ம திருவிருந்து எடுத்தோடனே அதை தான் நம்ம அறிக்கை பண்ணுறோம். அவருடைய ரத்தம் என்னுடைய ரத்தத்தோடு கலந்து விட்டது, அவருடைய சரீரம் என் சரீரத்தோடு என்ன பண்ணிருச்சு, கலந்து விட்டது. ஆகவே இனி என் சரீரத்தில் வியாதி
வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, நோய்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுறோம். இது அப்படியே ஒவ்வொரு நாளும் ப்ராசஸாக பண்ண வியாதியே இல்லாத, பலவீனமே இல்லாத ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் வந்து விடும். அல்லேலூயா. என்னையவே ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். எனக்கு இப்பயே பாருங்கள் எத்தனை கர்ச்சீப் வச்சுட்டு வந்துருக்குறேன்ட்டு. பாதுகாப்புக்கு தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா சளி பிரச்சனை எனக்கு அவ்வளோ இருக்குது. சாதாரணமான சளி பிரச்சனை இல்லை, இதுக்கு முன்பதாக அவ்வளோ இருந்துச்சு. அப்போது தேவன் இந்த வெளிப்பாடெல்லாம் கொடுத்து இதெல்லாம் கீழ்ப்படிய ஆரம்பிக்க இப்போ 190% குறைஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஒரு 10% மட்டும் இருக்குது. ஏன்னா மனுஷனாக தானே இருக்கிறேன், இன்னும் மறுரூபம் அடையிலையே. அல்லேலூயா. மறுரூபம் அடைஞ்சிட்டா அதுவும் இருக்காது. ஆனால் இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி. நான் பர்சனலாக நான் அதை அனுபவிக்கிறேன். தும்மல்லாம் வந்துச்சுன்னா நீங்களாம் என்ன நிப்பாட்டவே முடியாது. தும்மல் வந்து எங்கள் வீட்டிலலாம் சுற்றி உட்காந்துருப்பாங்க. எனக்கு தும்மல் வந்துருச்சுன்னா எல்லாம் ஓடியே போயிடுவாங்க. ஏன்னா தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், அப்படி. அப்போது தேவன் அதை எல்லாம் மாற்றுகிறார். அந்த பலவீனத்தை என்ன பண்ணுறாரு? மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய செயல். இது கிரியைகளினால் உண்டான ஆசீர்வாதம் தான். ஆனால் நமக்காக ஒருவர் கிரியைகளை செய்து முடித்ததினால் அது கிருபையாக நமக்கு வந்து விட்டது. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கிளைமிங் மட்டும்தான், சுதந்திரித்துக் கொள்வது மாத்திரம்தான் உங்களுடைய வேலை. அதற்கு அடையாளமாக தான் ஒரு புக்கை கொடுத்து உங்களுக்கு வாசிக்க சொல்லிட்டு இருக்கேன். இந்த வாரம் ஃபுல்லாக வாசிச்சிங்களா? அஜோக்மெண்ட்லாம் அந்த புக்கு கொடுத்து வாசிக்க சொல்லுங்கம்மா. சரியா? கண்டிப்பாக வாசிக்க சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது அந்த முழு புத்தகத்தை என்ன பண்ணிடுங்க, வாசிங்க. பல அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நானும் ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை காண்கிறேன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணுறேன். வேற ஒருடைய அக்கௌண்ட்லாம் அவங்க பணம் அவங்க ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு ட்ரேட் பண்ணி கொடுப்பேன். அவங்களுக்கு வர லாபத்திலேருந்து எனக்கு ஒரு பகுதியை கொடுப்பாங்க. அதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதமே இருக்கிறதே ரொம்ப கடினமான ஒரு மாதம். ஏன் அப்படின்னா ஈரான் அமெரிக்கா போர் வந்து நிறுத்தப்பட்டுட்டு திரும்பி என்ன பண்ணிருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால இந்திய பங்கு சந்தைகள் எல்லாம் பயங்கரமான என்ன ஆயிடுச்சு, நெருக்கடிகளில் விழுந்து பயங்கரமான லாஸ் பல பேருக்கு. ஆனால் நேற்றைய தினத்தில் இந்த மாதத்தினுடைய என்னுடைய அந்த ட்ரேடிங் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பார்க்குறேன். ஆண்டருடைய பெரிதான கிருபை, எந்த மாதத்திலுமே இல்லாத ஒரு லாபத்தை இந்த மாதத்தில் தான் ஆண்டர் கொடுத்துருக்காரு. 94,000 ரூபா லாபம். நான் இது வரைக்கும் அவ்வளோ லாபம் பார்த்ததே இல்லை. ஒரே மாதத்தில் 5 லட்ச ரூபா அந்த அக்கௌண்ட்டில் இருக்குது. அதுக்கு அதிகபட்சமே இது வரைக்கும் நான் எவ்வளோ லாபம் எடுத்து கொடுத்துருக்குறேன் அப்படின்னா 20,000 ரூபாயிலிருந்து 25,000 தான் அதிகபட்சமே. அதுக்கே பல மெனக்கடனும் ரொம்ப சிவியராக அதுக்கு பார்த்து ட்ரேட் எடுக்கணும். அவ்வளோதான் எடுத்து கொடுத்துருக்குறேன். சாதாரணமாக தான் இருந்து கொண்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நேற்று ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்குறேன், 94,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்குது. என்னாலே இது நம்ப முடியவில்லை. இல்லையா? நல்லா கவனிக்கணும். இந்த மாதத்தில் தான் நானும் அந்த புக்கு படிக்க ஆரம்பித்தேன். ஏன் ஆண்டவர் இதுக்கு முன்னாடி அதே ஆல்வின் தான், இதுக்கு முன்னாடி அதே ட்ரேடிங் தான், இதுக்கு முன்னாடி அதே நாலேஜ் தான். ஆனால் ஏன் எப்பயும் நடக்காத ஒரு அற்புதத்தை இந்த மாதத்தில் தேவன் தொடங்கினாரு? எப்படி படிப்புன்னு கேட்டு பாருங்க. என்கிட்ட போட்டே இருக்கும். வந்து நான் படிச்சிருக்கும் போது அது 900 தாண்டிடுச்சுன்னா, ஐயோ 900 படிச்சிருச்சு, என்னப்பா நீ வீட்டில் இருக்கிற, நீ படிப்ப நான் அப்படின்னு சொல்லிட்டு போ, நீ என்னமோ சொல்லிட்டு போ. நான் வீட்டில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நான் என்ன தான் ஆகணும், படித்து ஆகணும்னு சொல்லிட்டு படித்து முடிச்சிருவேன். அப்புறம் அவங்களும் படித்து முடிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஒரு நன்மை நடக்குதுன்னு நல்லாவே கண்ணு முன்னாடி தெரியுது. அந்த அக்கௌண்ட்டுக்காரர் இவ்வளோ நாள் அவருக்கு அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு என்கிட்ட கோவப்படுறாரு. என்னடா அது, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நெகட்டிவான ஒரு மந்தில் இவ்வளோ லாபம் எடுத்து கொடுத்துருக்குறேன், என்னை பார்த்து என்ன பிரதர் அப்படிங்கிறாரேன்னு யோசிச்சா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை நாளாக ஏன் செஞ்சு தரல அப்படிங்கிற. இத்தனை நாள் இந்த ஒரு மாதத்தில் எடுத்து தந்த மாதிரி இதேக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து தந்துருந்தீங்கன்னா இந்நேரம் ஃபண்டெல்லாம் டபுளே ஆயிருக்குமே பிரதர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. அவருக்கு நல்லா தெரியும் நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு சபை போதகர், நான் ஒரு ரட்சிக்கப்பட்டவனுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அவர் சும்மா விளையாட்டுக்கு அவர் சொல்கிறார், என் பிரதர் இதே மாதிரி இன்னொரு 4 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சு தந்தீங்கன்னா இப்போ 5 lakhs அப்படியே 5 lakhs டபுளாக இருக்குமே பிரதர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அதுவும் நடக்கும். அல்லேலூயா. இனி தொடங்கிருச்சு, ஆசீர்வாதத்தின் நாட்கள் என்ன ஆயிடுச்சு, தொடங்கிருச்சு. தேவன் ஒரு வாசலை திறந்து விட்டார் என்று சொன்னால் எந்த சத்துருவும் அதை பூட்ட முடியாது. அது எந்த இடத்துல லாபத்தை கொடுக்குறாரு பாருங்க. இதுதான் பைபிள்ல இருக்கிறது, இங்கேயும் நம்ம நடக்குன்னு அர்த்தம். ஈசாக்கு எந்த காலத்துல தான் விதைத்தான்? நல்லா செழிப்பா இருக்கும் போது போய் விதைச்சா கூட 100 மடங்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் அங்க இருக்குது. பாசிபிலிட்டிஸே இல்லாத 1 மடங்கு லாபம் கூட வராத ஒரு பஞ்சம் நிறைந்த நேரத்துல போய் விதைக்கிறான். அவன் விதைச்சது விதையே இல்ல, வார்த்தைய. அல்லேலூயா. ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதைத்தான். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்குது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினால். அவன் விதைச்சதுனால மட்டும் இல்ல, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த ஆண்டிலே அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. அப்படியே நடக்குதா? இருக்கிறதுலே ஒஸ்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்லாம் 2 லட்ச ரூபாய் இந்த மாசத்துல லாஸ் பண்ணியிருக்கிறார்.
அவரும் என்னை மாதிரி ஒரு ட்ரேடர். அவர் 8 லட்ச ரூபா வச்சு ட்ரேட் பண்ணுறாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து அனுப்புறாரு. பிரதர் 2,27,000 ரூபா அப்படின்னாரு. லாபமா பாஸ்டர், லாபமா பிரதர் அப்படின்னு. நஷ்டமாக இருக்குது பிரதர் அப்படின்னு. ஐயோ ஏன் பிரதர் அப்படின்னு. உங்களுக்கு தான் தெரியுமே மார்க்கெட் இந்த மாதம் ரொம்ப கஷ்டமாச்சு. அப்புறம் என்னோட ஸ்டேட்மெண்ட், நீங்கள் இன்னும் ஆப்போசிட்டாக பண்ணுறீங்களா? நாங்களாம் நஷ்டத்தில் இருக்கிறோம், நீங்கள் மட்டும் எப்படி லாபத்தில் இருக்கிறீங்க? அதுதான் தேவன் பிள்ளைகளோட ஒரு அடையாளம். உலகத்தானும் அதே வேலை தான் செய்கிறான், நானும் அதே வேலை தான் செய்கிறேன். உலக பிள்ளைகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் ஏற்படுத்துறாருன்னா அதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கொடுக்குறாரு. எதுக்காக இதை எவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, நான் புரிஞ்சு எப்படி இந்த மாதத்தில் நம்ம இவ்வளோ பண்ண, இது நம்ம தானா அப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லையேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் தான் யோசிச்சு, ஓ இந்த மாதத்தில் தான் நம்ம புக்கை படிக்க ஆரம்பித்தோம். அல்லேலூயா. அப்போது தொடங்கி விட்டது, ஆசீர்வாதத்தின் நாட்கள் தொடங்கி விட்டது. இனி வருகிற ஒவ்வொரு நாளும் தேவன் கிருபையாய், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அது நெகட்டிவாக இருக்கட்டும், அது இன்னும் என்ன வேணாலும் ஒஸ்ட்டாக போகட்டும், ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறபடியினால் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, நீங்கள் வாழ்ந்து தான் இருப்பீங்க, நீங்கள் இன்னும் மேன்மேலும் உயரத்தான் செய்வீங்களே ஒழிய ஒரு நாளும் தேவன் உங்களை கீழே விடவே. அல்லேலூயா. இப்படி பல சாட்சிகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. நீங்களும் செய்யணும், நீங்களும் செஞ்சு அப்படிப்பட்ட நன்மைகளை எனக்கு ஆசீர்வாதமாக சபையில் சொல்லணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏதோ சாதாரணமாக இல்லை, இது சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான், வீட்டு பாடம் எழுதி வர மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஆனால் அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவன் உள்ளது. பாப்பா கரெக்டாக அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் எதை கொண்டு போகுது? நீங்கள் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, தேவனோடு கொடுக்குற நேரத்துக்கு என்ன பண்ணுது? உங்களுக்கு நேராக வழி நடத்துது. வேறு ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்கன்னா சரிங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிறோம், அப்படியே நின்றுவோம். நானும் அப்படி தான். ஆனால் தேவன் அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொடுத்து, இது இப்படி பண்ணி இது நடக்கும் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்துட்டாருன்னா, அதை நம்ம செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, அந்த ப்ரொசீஜர் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகி அந்த மேக்ஸ் தான் எப்பவுமே ஆசீர்வாதங்கிறது ஒரு மேக்ஸ் தான். நீங்கள் அந்த மேக்ஸுக்கு, அந்த சம்முக்கு தேவையான ஃபார்முலாவை போட்டிங்கன்னா தான் ஆன்சர் கரெக்டாக வரும். அந்த ஃபார்முலாவை போடாமல் வேறு ஃபார்முலா போட்டு குழப்பிட்டே இருந்தால் என்ன ஆகும்? a² + b² = என்னமோ இருக்கட்டும்ங்கிறீங்களா? சொல்லிட்டாங்க பாப்பா கரெக்டாக. நான் போட்டுட்டு a + b² = ab² அப்படி போட்டா கரெக்டாக தப்பா? அது கரெக்டு மாதிரி இருக்குது. ஏன்னா என் மேலே 2 இருக்குது, அதனால் ஒரு 2 எடுத்துட்டேன். a1 + b, ஆனால் அது a × b தான் வரணும். ஆனால் a + b அப்படி போடக்கூடாது. நான் சொல்கிறது கரெக்டு மாதிரி இருக்கும், ஆனால் அது தவறு. அல்லேலூயா. அப்போது வேதாகமத்திலையும் ஆசீர்வாதங்களை, கிருபையினால் பெற்ற ஆசீர்வாதங்களையும் தேவன் அப்படி தான் வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பல கட்டளைகள், நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் எத்தனை? 10 கட்டளைகள். அது பிரதானமான கட்டளைகள். இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான நூற்றுக்கணக்கான கட்டளைகள் இருக்கிறதா. அந்த கட்டளைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அந்த கட்டளைகளின்படி எல்லாம் நடக்கணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ண முடியும்? தேவன் தந்த அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு கட்டளை தான். என்ன கட்டளை? அது 2 கட்டளை. அது ராஜரீக கட்டளை. இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்களேன். அதுதாங்க கட்டளை, வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன். புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கட்டளை, தேவனோடு நீங்கள் இருக்க வேண்டும், தேவ பிரசன்னத்தில் இருக்கணும், அவ்வளோதான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம எதுவுமே செய்யாமல் சும்மா இருக்கிறது அது இல்லை. அவருடைய சமூகத்தில் நீங்கள் சும்மா அமைதியாக அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்து நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா, உங்களுக்காக அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்வார். உங்களுக்காக திறக்கப்பட வேண்டிய வாசல்களை அவர் திறப்பார். உங்களுக்காக அழிக்க வேண்டிய சத்துருக்களை அவர் அழித்து போடுவார். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி சாதாரணமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கல. ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு துன்பமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி பிசாசு கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறான். பிசாசு என்ன பண்ணிட்டே தான் இருக்கிறான்? 24 மணி நேரமும் நம்ம மீது குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறான் பரலோக நீதிமன்றத்தில். பைபிள் அப்படி தான் சொல்லுது. 24 மணி நேரம் நம்மை போன்ற நம்முடைய சகோதரர் மீது குற்றம் சாட்டுகிற இவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த குற்றங்கள் எல்லாம் நம்ம மேல வராதபடிக்கு அவருடைய ரத்தத்தினால நம்ம ஒரு சில நேரத்தில் தவறும் போது கூட, ஒரு குழந்தை எப்படி ஒரு தவறு செஞ்சுட்டா ஒரு தாயும் தகப்பனோ அதை கண்டிச்சுட்டு அது மேல செய்யாதன்னு சொல்லி திரும்பி அன்பு கூர்ந்து பாசம் வைத்து அந்த குழந்தையை வளர்க்கிறாங்களோ, அதை விட 1000 மடங்கு அன்பையும் பாசத்தையும் தேவன் நம் மீது வைத்து நாம் மீறி போகும்போதும் கூட நம்மை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் அந்த பாவத்தை கண்டித்து, இனி இப்படி செய்யாத, இனி இப்படி இந்த வழியில போகாத, இனி இப்படி பேசாத என்று சொல்லி அதை மன்னிச்சு அதை மறந்து நம் மீது திரும்பவும் அன்பையும் பாசத்தையும் அதிகமாய் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய அன்பிற்கு ஈடு இல்லை, இணை இல்லை.
எத்தனை லட்ச கோடிகள் ஆனாலும் அவருடைய அன்புக்கு ஈடாக என்ன பண்ண முடியாது, எதையுமே நம்ம கொண்டு வர முடியாது. எல்லாமே மாம்சத்தின் அன்பு தான். ஒரு கணவன் மனைவி அன்பு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ஒன்றை எதிர்பார்த்து தான் இன்னொன்று இருக்கும். யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமாம், அதுதான் உண்மை. கணவன் மனைவிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்தால் அவன் அன்பு கூறுவான். மனைவி கணவனிடத்தில் ஏதாவது அன்பு கூறுந்தா, ஏதாவது எதிர்பார்த்தால் அவங்க அன்பு கூறுவாங்க. ஆனால் உங்களிடத்தில் எதுவுமே எதிர்பார்க்காமல் நீங்கள் நன்றாக இருந்தால் போதும் என்று சொல்லி அன்பு கூறுகிற ஒரு ஆண்டவர் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிச்சுட்டு நம்ம முடிக்க போகிறோம். அப்போஸ்தலரின் புத்தகம் 20வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை தியானித்து நாம் இந்த நாளினுடைய செய்தியை முடிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரை. தண்ணி கூட அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐந்திகு எனும் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். பின்பு ஏறி போய் அப்பம் பிட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்து பின்பு புறப்பட்டார். அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். ஆமென். போதும், மிகுந்த ஆறுதல் அடைந்தார். அல்லேலூயா. இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு சத்தியம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பாருங்க, பவுல் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். விசுவாசிகள் மத்தியில், சீஷர்கள் மத்தியில் அவர் ரொம்ப ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு ரொம்ப வாஞ்சியோடு விருப்பத்தோடு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். டைம் போகிறதே தெரியல. அப்படியே இரவெல்லாம் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கார். நடுராத்திரி வரைக்கும் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரா? பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். திரளான ஜனங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க? வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஐத்திகு அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த பிரசங்கம் எங்கே நடக்குது அப்படின்னா 3வது மாடியில் நடந்துட்டு இருக்குது. எத்தனாவது மாடியில்? 3வது மாடியில் திரளான கூட்ட ஜனங்கள் மத்தியில் பவுல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பேசி கொண்டு இருக்கிறார். அங்கே இருக்கிற ஒரு ஜன்னல் மேலே ஒருத்தர் உட்காந்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். வசனத்தை என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? கேட்டுக்கொண்டே. இவர் உற்சாகமாக, ஏன்னா இவர் அடுத்த நாள் வெளியூர் போய் ஆகணும் வேற ஊழியத்துக்கு. திரும்பி அங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு, ஒரு இடத்துல இருந்து போயிட்டா திரும்பி அங்கே வருவதற்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா அவர் வந்து ஒரு அப்போஸ்தலர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போவார், அங்கே சபையை ஏற்படுத்துவார், அங்கே சீசர்களை ஊழியர்களை உருவாக்குவார். அந்த சபையை அவங்க கையில் கொடுத்துட்டு திருப்பி என்ன பண்ணிடுவாங்க? வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போஸ்தலர்களா வேற ஒரு இடத்துல சபையை உருவாக்குவதற்கு. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அப்போஸ்தலர்கள்னு பெயரை சொல்லிட்டு சுத்துறாங்க. அந்த அப்போஸ்தலர் இல்லை, இவர் தான் உண்மையான ஓஜி அப்போஸ்தலர். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்பட்டவர்கள். இன்னும் நம்ம புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மிஷினரி. என்னது? மிஷினரி வாழ்க்கை, மிஷினரி ஊழியம் தான் அப்போஸ்தலருடைய ஊழியம். அப்போ ஒரு அப்போஸ்தலர் ஒரு கிராமத்துக்கோ ஒரு பட்டணத்துக்கோ போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய சுவிசேஷ சொல்லி ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். அவர்களில் சீசர்களை உருவாக்கணும். சீசர்களில் நல்ல இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, நல்ல அவர்களுக்கு நல்ல நாலேஜை கொடுத்து, பைபிள் நாலேஜை கொடுத்து, ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை அந்த சபையினுடைய தலைவராக ஏற்படுத்திட்டு என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. அடுத்த ஊருக்கு போயிடுவாங்க. அலந்தலூர் வந்தாங்கன்னா அப்படி போயிடுவாங்க. அடுத்து சிறுகளப்பூருக்கு போய் அங்கே ஒரு சபையை ஏற்படுத்துவாங்க. அப்படியே போயிட்டே இருவாங்க. இவங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு டைம் திருப்பி ரவுண்டு வருவாங்க. அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. அப்படி வந்தது தான் கொரிந்தி சபையர், அப்படி வந்தது தான் ரோமாபுரி சபையினர்லாம். அவர்களால் அப்போஸ்தலர்களால் ஏற்படுத்தப்பட்ட சபை, உருவாக்கப்பட்ட சபை திருப்பி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க? வந்து அங்கே ஏதாவது குளறுபடிகள் இருக்குதா, அங்கே ஏதாவது தவறான நம்பிக்கைகள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அதை கிளியர் பண்ணுவாங்க, வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. இதுதான் அப்போஸ்தலருடைய பணிகளாக இருந்தது. அதனால பிரதான அப்போஸ்தலர் பவுல். அப்படிதான் பேதுரு வந்தார். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா சீசர்களும் அப்போஸ்தலர்களாய் மாற்றப்பட்டார்கள். சரி, கவனிங்க. இப்படி நடக்கும்போது தான் ஒரு டைம் வந்துட்டாரு. அந்த பட்டணத்தை அவர் மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். அங்கே அநேக சீசர்கள் இருக்கிறாங்க, அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு? தேவனுடைய வார்த்தையை கொடுத்துக்கொண்டே இருக்கிறாரு. அப்படியே டைம் போக 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 நைட்டே ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஜன்னலில் உட்காந்து அந்த வசனத்தை கேட்டுட்டே இருந்தவன், வசனத்தை கேட்டே இருந்தவங்க என்ன ஆயிடுச்சு? தூக்கம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? தூக்கம் வந்தது. தூக்கம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? அப்படியே சாஞ்சவன் முன்னாடி சாயாம பின்னாடி சாஞ்சிட்டான். அல்லேலூயா. 3வது மாடியிலிருந்து தப்புன்னு கீழே விழுந்து அவன் மரித்து போடான். என்ன ஆயிடுச்சு? எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. ஷாக்.
பவுல் அங்கே ரொம்ப ரொம்ப தீவிரமாக ரொம்ப ஆழமான சத்தியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஜனங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கும்போது திடீரென்று என்ன நடக்குது, ஒரு மரணம் ஏற்பட்டு விடுது. அதே இடத்துல என்ன ஆயிடுச்சு, மரணம். ஒரு மனிதனுடைய உச்சபட்ச கஷ்டமே எதுன்னு கேட்டிங்கன்னா மரணம் தான். அதனால தான் பாருங்க, ஒரு கொடுங்காவல் தண்டனை அப்படிங்கிறது எதுதான், மரண தண்டனை தான். இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு தண்டனையிலே அதிகபட்ச தண்டனை எதுதான், மரண தண்டனை, தூக்கு தண்டனை தான். ஆயுள் தண்டனைலாம் கூட கிடையாது. ஆயுள் தண்டனைங்கிறது என்னன்னா, நீங்கள் சாகிற வரைக்கும் இதில் இருந்துக்கலாம், ஜெயிலில் இருந்துக்கலாம் அப்படிங்கிறது. அது கடுங்காவல் தண்டனை இல்லை, மரண தண்டனை தான் இருக்கிறதுல என்னது, ரொம்ப கடுங்காவல் தண்டனை, உச்சபட்ச தண்டனை. அப்போ ஒரு மனிதனுக்கு அதுவே சம்பவிக்கிற அளவுக்கு ஒரு சூழலுக்குள்ள இப்போ பவுல் மாட்டிக்கொண்டு இருக்கிறார். இந்த மனநிலையில் அவர் எப்படி அந்த சூழலை கையாளுகிறார் அப்படிங்கிறது பாருங்க. 3வது மாடியிலிருந்து அவன் என்ன பண்ணிட்டான், கீழே விழுந்துட்டான். விழுந்தவன் மரித்தவனாக அவன் என்ன பண்ணிட்டாங்க. அப்போ என்ன உடனே அவர் என்ன பண்றாரு, டக்கு டக்கு டக்குன்னு கீழே இறங்கி போய் அவர் போய் இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட அப்படின்னு சொன்னாரா. அவர் சொன்ன வார்த்தை கவனிங்க. உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, யார்கிட்ட சொல்றான், அந்த சரீரத்தை பார்த்து பேசல, சுத்தி இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் வரப்போகிறது அப்படி சொன்னானா, அப்படி சொன்னாரா பவுல், இருக்கிறது. ஆனா அங்க என்ன உண்மை நிலை, என்ன, இறந்துட்டான் அந்த பையன். ஐத்துக்கு யாருட்டான், இறந்துட்டான். வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை மரித்தவனாக எடுக்கப்பட்டான், முடிஞ்சது. ஆனால் பவுலுடைய வார்த்தை அந்த சூழல் எப்படி இருக்கிறது, இவன் உயிர் இவனிடத்தில். இதுதாங்க ரகசியம். அல்லேலூயா. இதுதான் விசுவாச அறிக்கை. சூழ்நிலை சொல்றது உண்மைதான், ஆனா அந்த உண்மைக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் சத்தியம். நிறைய பேர் உண்மையும் சத்தியம் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இவர் ரொம்ப உண்மையா பேசுறாருன்னா இவர் சத்தியவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை வேற, சத்தியம் வேற. உண்மைங்கிறது பர்ஃபெக்டா எக்ஸாக்டா அங்க என்ன நடந்துச்சு அதை சொல்றது உண்மை. சத்தியம் என்பது எக்ஸாக்டா நடந்தது எதுவா இருந்தாலும் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை பேசுவதுதான் சத்தியம். இப்ப நீங்க உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, சத்தியம் உள்ளவர்களா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உண்மையா இருக்கணும்னு நினைக்க வேண்டாம், சத்தியம் உள்ளவர்களா தான் இருக்கணும். இன்னைக்கு நிறைய டைம்ல நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம், ஆனா சத்தியமே நமக்குள்ள என்ன பண்றது இல்ல, இருக்கிறது இல்ல. இதை நான் படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய விஷயம். எல்லாரும் என்ன யார் சொல்லியிருப்பாங்க, இப்போ கொற்ற சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, ஏயா உனக்கு 2 மணி நேரம் டைம் கொடுத்துருக்குறோம், ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம்ல, நீ ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணதால தான் என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. அவன் தூக்கம் வந்ததுதான் கீழே விழுந்து என்ன பண்ணிட்டான், செத்து போயிட்டான்னு சொல்லி எல்லாரும் யாரை தான் கை காட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் பவுல் ரொம்ப தெளிவாக, ஏன்னா அவருக்குள்ள பயங்கரமான ஒரு விசுவாசம் இருக்குது. நான் செஞ்சுட்டு இருந்தது என்னது, நான் எந்த அனுப்பிட்டு இருந்தேன், தேவனுடைய வார்த்தையை. அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் ஜீவன் அடைவார்கள்ங்கிறது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் ஜீவன் அடைவார்கள். பக்கத்தில் சொல்லுங்க, வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் ஜீவன் அடைவார்கள். அல்லேலூயா. அந்த மாற்று கருத்து அது இல்லவே இல்லை. அதனால தான் அப்போ ஜீவனை பெற்றுக்கொள்ளும் போது ஒருத்தன் ஜீவனை இழக்க முடியுமா, முடியாது. அதில் அவன் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த விசுவாசத்தில் இருந்து தான் கீழே போகிறான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான் அப்படின்னா, சுற்றி இருக்கிற காரியத்தை, அட்மாஸ்பியரை கரெக்ட் பண்ணுறாரு. சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் என்ன பண்ணுறாரு, கரெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் கலக்கத்தோடு இருக்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு கலக்கத்தை என்ன பண்ணோம், கலக்கத்தோடு இருக்கிற இடத்துல, பயமோடு இருக்கிற இடத்துல, விசுவாசம் இல்லாத இடத்துல ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது. வசனமே இருக்கிறது. அங்கே அவர்களுடைய அவ்விசுவாசத்தினால் அவர் அநேக அற்புதங்களை அங்கே செய்ய முடியவில்லை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இது எந்த பகுதியில் இருக்குதுன்னு அடுத்த வாரம் வரும்போது கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க பார்ப்போம். அல்லேலூயா. அவர்களுடைய அவிசுவாசத்தினால் அவர் அங்கே அற்புதங்களை செய்யவில்லை அப்படின்னே வசனம் இருக்குது. அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த 3 காரியம் அவங்க வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அற்புதங்களை பார்த்துருவீங்க. 1 பயம், 2வது கலக்கம், 3வது அவிசுவாசம். சொல்லுங்க, பயம், கலக்கம். இது 3 இருக்கிற இடத்துல அற்புதம் நடக்காது. இது 3 இருக்கிற இடத்துல அதிசயத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆறுதல் அடையலாம், ஆண்டவர் செய்வார், கண்டிப்பாக ஒரு நாள் செய்வார் அப்படின்னு ஆறுதல் அடையலாமே ஒழிய அற்புதம் நடக்காது. இந்த அற்புதம் நடக்கணும் அப்படின்னா இது 3 வெளியே போகணும். என்ன பண்ணணும், 3 வெளியே போகணும். பயம் வெளியே போகணும், கலக்கம் வெளியே போகணும், அப்புறம் இது இயேசுவும் அப்படி தான் பண்ணார். எவீருடைய மகள் இறந்தே போயிட்டா, போயிட்டு வந்துட்டு இருக்கிற கேப்பில் என்ன பண்ணிட்டா, இறந்தே போயிட்டா. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை எவீருக்கு நேரம் என்ன தெரியுமா வருது, ஃபர்ஸ்ட் என்ன வருது, கரெக்டாக சொல்லுங்க பாப்பா, பயப்படாது.
ஃபஸ்ட்டு அதை தான் பவுல் அங்கே ஃபாலோ பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அட்மாஸ்பியரை கிளியர் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துலேயும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா ஜெபம் பண்ணுறது, வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அட்மாஸ்பியரை சுற்றி இருக்கிற சூழலை கிளியர் பண்ணணும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, பலவான் முந்தி கட்டப்பட வேண்டும். பலவான் எப்படி கட்டப்படணுமா? நிறைய பேர் இப்போ ஆரம்ப ஜெபம் பண்ணும்போது கடைசியாக தான் பிசாசை கட்டுவாங்க. நீங்கள் ஆரம்ப ஜெபம் பண்ணும்போதே முதல்ல எதை தான் கட்டணும், பிசாசுகளை கட்டணும். முந்தி பலவான் கட்டப்பட வேண்டும். ஃபஸ்ட்டு அட்மாஸ்பியர் கிளியர் ஆகணும். ஃபஸ்ட்டு பயப்படாத. உனக்குள்ளே பயம் வந்துருச்சுன்னா விசுவாசம் போயிடும், ஒன்றும் அற்புதம் நடக்காது. ஃபஸ்ட்டு பயப்படாத. இயேசு சொன்னார். அதே அங்கே அவர் வேறு மாதிரி சொல்கிறாரு, கலங்காதீர்கள். என்ன பண்ணுறாரு, அது எப்படிங்க கலங்காமல் இருக்க முடியும்? ஒருத்தன் இருந்து கீழே இருந்து செத்து போயிட்டான், எப்படிங்க கலக்கம் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு யாரும் கேட்கல, அமைதியாக இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர் வார்த்தையை பேசுகிறார். திரும்பி என்ன தான் பேசுகிறாரு, ஜெபம் பண்ணல. என்ன பண்ணல, ஜெபம் பண்ணல, அற்புதம் பண்ணல, அதிசயம் பண்ணல, கையை பிடிச்சி எழுந்து நடக்க பண்ணல, எதுவுமே பண்ணல. ஒன்னே ஒன்று சொல்லிட்டு வர்றாரு. என்ன சொல்லிட்டு வர்றாரு, அவன் உயிர் அவனுக்குள் இருக்கிறது என்று சொல்லிட்டு இவர் திரும்பி பிரசங்கம் பண்ண போயிட்டாருங்க. எப்படி இருக்கும்? நம்ம கூட அந்த தைரியம் கிடையாது. அவன் உடனே எந்திரிச்சிட்டான் இருக்குதாங்க, இல்லை. அந்த வசனம் தொடர்ந்து வாசிங்களேன். உயிர் இருக்கிறது, அப்புறம் பின்பு ஏறி போய் விட்டு புசித்து விடியற்காலம் அளவும் வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்து பின்பு புறப்பட்டான். அங்க இருங்க அந்த பகுதி மட்டும் சொல்லுங்க. இப்போ உயிர் என்ன ஆயிடுச்சு, அதுல இருந்து வாசிங்க. அவன் உயிர் அவனுக்குள் இருக்கிறது என்றான். ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அவன் உயிர் அவனுக்குள் இருக்கிறது என்று ஒரு வார்த்தையை ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ அடுத்து செகண்ட் என்ன பண்றாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கல. இவன் எழுந்து வருவான், இவன் எழுந்து வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கல. திரும்பியும் அவருடைய பணியை செய்ய என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. இப்போ பின்பு ஏறி போய் அப்போ போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு பாருங்க. திருவிருந்த ஆராதனை நடத்திட்டு இருக்கிறார். அங்கே ஒரு செத்து கிடக்குறான் கீழே. இவர் போய் பார்த்துட்டு, ஓ நீங்களாம் கலங்காதீங்க, இவன் ஜீவன் இவனுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அவரை நீ செத்தாலும் சரி பரவாயில்லடா, உனக்கு உயிர் வந்துடும் எனக்கு தெரியும், ஆனால் வார்த்தையை நான் கொடுத்தாகணும் மக்களுக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் பண்ணி அது பகல்லாம் ஆயிடுச்சு. வசனம் வாசிங்க. அது எப்படி எவ்வளோ நேரம் வச்சிட்டானா, அப்பம் பிட்டு புசித்து விடியற் காலம். இது நடக்கிற சம்பவம் நடுராத்திரி. நடுராத்திரிலிருந்து விடியற் காலம் வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருக்கிறான், வெகு நேரம் பேசிக்கொண்டு இருந்து பின்பு புறப்பட்டான். கிளம்புற டைம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அந்த வாலிபனை இப்பதான் கூட்டிக் கொண்டே வர்றாங்க. இப்போ இந்த சம்பவத்தை அப்படியே மனநிலையில கொண்டு வாங்க பார்ப்போம். ஒருத்தன் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறான், ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒருத்தன் ஜன்னலில் உட்காந்து கீழே போய் இறந்துட்டான். இறந்தவனை வந்து பார்த்துட்டு ஜெபம்லாம் பண்ணலை, இவன் ஜீவன் இவனுக்குள் இருக்குது என்று சொல்லிட்டு திரும்பவும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ இங்கே இருக்கிற மக்களுடைய மைண்டெல்லாம் அங்கே இருக்கிற மக்கள் மைண்ட் எப்படி இருந்திருக்கும், யோ நீ பிரசங்கம் பண்ணி ஒருத்தர் செத்து கிடக்குறான் யா கீழே, நீ பாட்டு போய் அவனை உயிரோடு எழுப்பிட்டு வந்துருந்தா கூட பரவாயில்ல, எதுவுமே பண்ணாமல் வந்து இன்னும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற, அவன் அதை பற்றிலாம் கவலைப்படுற, அவன் நடுராத்திரி திருப்பி கண்டினியூ பண்ணி நான் விடியற் காலம் வரைக்கும் பிரசங்கமே பண்ணிட்டு இருக்கிறான். பிரசங்கம் பண்ணிட்டு கிளம்பிட்டாரான், புறப்பட்டான். எப்படி இருக்கும், நம்மளா இருந்தால் விட்டுருவோமா, ஐயோ பதில் சொல்லிட்டு போ, அவன் செத்து கிடக்குறான் எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டு இன்னமும் பிரசங்கம் மட்டும் போயிட்டு இருக்கிற. அப்புறம் அங்கே நடக்குது பாருங்க. அதுக்கப்புறம் அவன் செத்து போனவன் என்ன பண்ணுறான், அந்த வாலிபனை அவர்கள் உயிர் உள்ளவனாக கூட்டி கொண்டு வந்து அப்போதான் ஆறுதல். அப்போ அவ்வளோ நேரம் ஆறுதல் இல்லாமல் தான் வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு பெரிய மரணம் ஆகி போச்சு, பெரிய பிரச்சனையாகி போச்சு. என்ன நடக்குமோ தெரில, பகலில் யார் யாரெல்லாம் ஜெயிலுக்குள்ளே போக போகிறாங்கன்னு தெரில அப்படின்னு சபையில் இருக்கிறவங்களாம் கூட யோசிச்சுட்டு இருந்துருக்கலாம். ஆனால் பவுல் அது மாதிரி எந்தாவது ஒரு இருக்கா, சாதாரணமாக போயிட்டு ஏதோ காலில் அடிபட்ட மாதிரி அதான் சரியா இரும்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் பிரசங்கம் வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துகிறார். நான் சொல்கிறேன், வார்த்தையை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எதுவுமே உங்களை பயமுறுத்தாது. மரணமே ஒரு மனுஷனுடைய உச்சபட்ச தண்டனைன்னு சொன்னேன். அந்த மரணமே பவுலை என்ன பண்ண முடியல, பயமுறுத்தவே முடியல. பாருங்களேன், நம்மளா இருந்தால் நினச்சோம் இன்றைய சபை ஆராதனை கேன்சல் பண்ணுகிறோம், இது நடக்கக்கூடாத ஒன்று தான், மிகப்பெரிய துக்கம் நடந்து விட்டது, நாளை அடக்க ஆராதனை சந்திக்கவும் நம்ம கிளம்பிடுவோம். அப்படி தானே நடப்போம். யாராவது பவுல் மாதிரி இப்போ ஊழியம் செய்கிறாங்களா, நான் செய்ய போகிறேன் பாருங்க, அல்லேலூயா. இனி என்ன நடந்தாலும் சரி இப்படி தான், பிரசங்கத்தை நிப்பாட்டக்கூடாது, என்ன நடக்கட்டும் அது ஜீவன் வந்துடும், விசுவாசம். அப்படி அதுக்கு தாங்க பைபிள் எழுதப்பட்டிருக்கார். எத்தனை முறை வாசிச்சிருக்கிறோம் இந்த ஐத்துக்கு பகுதி. என்னைக்காவது இந்த சம்பவத்தை இப்படி வாசிச்சிருக்கிறோமா? நான் வாசிச்சது இல்லைங்க. என் ஊழிய வரலாற்றிலே 13 வருஷம் ஊழிய வரலாற்றில் ஐத்துகு சம்பவத்தை இப்படி நான் தியானிச்சதே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் யாராவது இந்த சத்தி இதுக்கு முன்னாடி வேற ஒரு பாசம் சொல்லியிருக்கிறாரு பிரதர், நான் யூடியூப் செய்தியில் கேட்டிருக்கிறேன், யாராவது? யாருமே இல்லை, சொல்ல மாட்டாங்க. இதுதான் பவித்ராக்கு இருக்க பெரிய பிரச்சனை. என்னன்னா இவனுங்களுக்கு எல்லாம் தெரியுது, ஆனால் எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். அல்லேலூயா.
இதே தான் எனக்கு இருந்துச்சு. எல்லாமே எங்கள் பாஸ்டர்கிட்ட பர்சனலாக நான் அதை எதிர்பார்த்துருக்கிறேன். அவர் நிறைய சத்தியத்தை, ஆழமான சத்தியம்லாம் அவர் தெரியும், ஆனால் ஒன்றும் பிரசங்க மாட்டேன் சபையில். அதே பழைய ஆறுதல் சபை, அதே பழைய கண்ணீர் அப்படியே சுவிசேஷமாகவே ஓட்டிட்டார். ஆனால் இன்னைக்கு அந்த சூழல்லாம் தேவன் மாற்றி கொண்டு இருக்கிறார். தேவன் ஊழியர்களை எழுப்பி கொண்டு ஆழ்ந்த மறைபொருளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நான் இதை அப்படியே கண்கோடு பார்த்தேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை பவுலை தவிர வேறு யாராலுமே செய்ய முடியாது, ஆனால் இனி வருகிற சந்ததி அதை செய்யும். அல்லேலூயா. நான் அப்படி சொல்கிறேன், இதுவே யாருமே செய்ய முடியாது ஆண்டவரே. ஆவியானவர் சொல்கிறார், இனி வருகிற சந்ததி இதை செய்யும். அல்லேலூயா. இதெல்லாம் ரேமா வார்த்தை தேவனிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளப்படுகிறது. இனி வருகிற சந்ததி. அப்போ அப்படியே பக்கத்தில் பார்த்தேன். இதெல்லாம் நைட்டில் தான், எனக்கு எப்பயுமே நைட்டில் தான் ரொம்ப தியானிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பகல் நேரத்தில் தியானிக்க விட மாட்டாங்க. அதனால் அப்படியே பக்கத்தில் பார்த்தேன். விஷனையும் ஜாகினும் படுத்திருந்தாங்க. அப்போது இனி வருகிற காலத்து இனி வருகிற சந்ததி இதை செய்யும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஃப்யூச்சரு வேற. அல்லேலூயா. எதிர்காலம் வேற. எதிர்காலம் அவர் கையிலே, எந்த பயம் யாவும் நீங்கியது. அல்லேலூயா. உங்களுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், யாருடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும்? இன்னைக்கு ஆண்டவர் தருகிற ஒரே ஒரு சத்தியம்தான், கலங்காதீர்கள். அவன் சொன்ன வார்த்தை என்னது? இவன் ஜீவன் இவனுக்குள் ஏது அங்கே இல்லையோ அது இருக்குதுங்கிறான். மரித்தவன் என்ன ஆயிரும்? ஒரு மரித்த சடலத்தில் என்ன இல்லை? இதுக்கு முன்னாடி கண் இருந்துச்சு, இப்பயும் கண்ணு இருக்கு. இதுக்கு முன்னாடி கை இருந்துச்சு, இப்பயும் கை. இதுக்கு முன்னாடி கால் இருந்துச்சு, இப்பயும் கால். இதுக்கு முன்னாடி உயிர் தான் இருந்துச்சு, இப்போ இல்லை. இது ஃபேக்ட், இது உண்மை. ஆனால் அவன் உண்மையை பேசவில்லை, சத்தியத்தை பேசுகிறான். எது அவன்கிட்ட இல்லையோ அது இருக்கிறது, வரப்போகுதுன்னு சொல்லல. என்ன பண்றான்? இருக்கிறதுன்னு சொல்றான். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நன்மைகள் இருக்கிறது. என் கணவருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில பொருளாதார ஆசீர்வாதம் இருக்கிறது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இருக்கிறதுன்னு சொல்லி பழகுங்க. அல்லேலூயா. வீட்டில் போய் கேட்டால் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாஸ்டர் சவம் பண்ணாரு? இருக்கிறது சொல்லுங்க. கோயிலெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படியே வீட்லேயே இருக்கிறது இருக்கிறது இருக்குன்னு சொல்லுங்க. உங்களை விட்டு இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரும்பி வரும். திரும்பி வரும். வந்துச்சு. ஒருத்தனுக்கு உயிரே வந்துச்சு. இந்த உலகத்தில் எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் வரவழைக்க முடியாத ஒரு விஷயம் எது? 5 கோடி இருந்தால் 5 கிலோ தங்கத்தை நீங்கள் வாங்கிடலாம் இன்னைக்கு. ஆனால் 50 கோடி இருந்தாலும் ஒரு உயிரை நீங்கள் வாங்க முடியுமா? அப்படி விலையேற பெற்ற அதே ஆண்டவர் வர பண்ணிட்டாருன்னா, நீங்கள் இழந்து போன 50 பவுன் நகையை தரமாட்டாரா? ரேடு காசு கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் இழந்து போன பணங்களை உங்களுக்கு தரமாட்டாரா? நிச்சயமாக தருவார். நீங்கள் இழந்து போன நல் வாழ்க்கை, இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டிய நாட்களில் கண்ணீரோடு இருக்கிறீங்க. பல வாலிப சகோதரிகள், அந்த நாட்கள் எல்லாம் தேவன் எண்ணி வச்சிருக்கிறாரு. அதற்கு ஈக்குவலா ஆசீர்வாதமான நன்மைகளான நாட்களை தேவன் தரப்போகிறார். இருக்கிறது சொல்லுங்க. இருக்கிறது. இனி எதுனாலும் சரி இருக்கிறது. என் தேவனுடைய நாமத்தினாலே இருக்கிறது என்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால், இல்லாதவைகள் கூட, அதுதான் ஆண்டவருடைய பாலிசி, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தெய்வம். நீங்க அழைங்க. உங்க வீட்டில் சமாதானம் இல்லையா? என் வீட்டில் சமாதானம் இருக்கு. ஐயோ ஐயோ மொத்தம் என் வீட்டில் என்ன இருக்குது? சமாதானம் இருக்கிறது. என் வீட்டில், உங்க வீட்டில் சந்தோஷம் இல்லையா? என் வீட்டில் சந்தோஷம் இருக்கு. உங்க வீட்டில் பணம் இல்லையா? என் வீட்டில் பணம் இருக்கிறது. என் வீட்டில் நன்மை இல்லையா? என் வீட்டில் நன்மை இருக்கிறது. என் வீட்டில் ரட்சிப்பு இல்லையா? என் வீட்டில் ரட்சிப்பு. எனக்கு நல்ல வாசல்கள் இருக்கிறது. எனக்கு நல்ல லாபங்கள் இருக்கிறது. இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பவுல் என்ன பண்ணாரு? கண்டினியூ பண்ணாரு. அடுத்து அவருடைய வேலை என்ன பண்ணாரு? அதே தான் நீங்களும் செய்யுங்க. கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. என் வாழ்க்கையில் இந்த நன்மை நடக்கலையே, எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, என் சரீரத்தில் இந்த வியாதி அது மட்டும் இல்லைன்னு இருக்கு. அல்லேலூயா. அது இருக்கிறதுன்னு சொல்லிடக்கூடாது. என் சரீரத்தில் சுகம் இருக்கிறது, என் சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது, எனக்கு தீர்க்காயுசு இருக்கிறது. நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் என் கையில் இல்லைங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் அட்வான்ஸாக சொல்கிறேன், உங்கள் வாயில் தான் இருக்குது. சொல்லுங்கள், உங்கள் வாயில் இருக்கும். வாய் வச்சு கை சொல்லுங்க. ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? ஆல்வின் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுறது நல்லது தான். ஆனால் அதை காட்டிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதுனா உங்கள் வாயின் வார்த்தைகள். உங்கள் வாயின். ஆச்சரியப்பட்டேன். பவுல் வந்து என்னையா ஒரு டெட் பாடிகிட்ட போயிட்டு உயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இல்லாத ஒரு விஷயத்த இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் வசனத்தை தான் கண்டினியூ பண்ணாரு. கடைசியில் அவன் சொல்லதாங்க நடந்துச்சு. உலகமே சொன்னுச்சு, சுற்றி இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க அவன் மரித்தவனாக எடுக்கப்பட்டான். அதுதான் உண்மை. ஆனால் சத்தியம் போன உடனேயே போன உயிர் திரும்ப வந்துருச்சு. அல்லேலூயா. அவன் திரும்பியும் வந்து வசனத்தை கேட்டானா ஐத்துக்கு. அல்லேலூயா. மகிழ்ச்சி. அப்போதான் மிகுந்த ஆறுதல் அடைந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆறுதல் உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆறுதல் உண்டு. இதுவரைக்கும் நடந்தது நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க.
நான் சொன்னல 3 விஷயம் அற்புதம் நடக்கிறதுக்கு இந்த 3 விஷயம் இருக்கவே கூடாத ஒன்று. உங்களிடத்தில் இருக்கவே கூடாத 3 சொல்லுங்க. பயம், கலக்கம், இதில் மட்டும் பர்ஃபெக்ட் பண்ணுங்க. வேற எதுவுமே வேண்டாம். அவன் மந்திரம் வச்சுக்கிறான், அவன் மந்திரம் உங்கள் மேலே வைக்கிறானா, இவன் உங்கள் மேலே செய்வனை வைக்கிறானா, அவன் உங்களுக்கு எதிர்த்து பேசுகிறானா, அவன் உங்களுக்கு தாக்குறானா, அவன் உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறானா, இதெல்லாம் ஆண்டவருடைய காரியம். இதெல்லாம் யாருடைய காரியம்? ஆனால் உங்களுடைய காரியம் என்னென்னா, பயத்தையும் கலக்கத்தையும் அவிசுவாசத்தையும் உங்களிடத்துல எடுத்து போட்டுட்டு இந்த வார்த்தையின் மீது புக்கை வச்சுக்கிட்டு விசுவாசத்தோடு பேசிக்கிட்டே இருங்க. உங்களையே அறியாமல் உங்களுக்கென்று வாசல்கள் திறக்கப்பட்டு உங்களையே அறியாமல் நீங்கள் அறியாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் 1 மாடி கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆண்டவர் அதை 3 மாடி ஆசீர்வதிச்சு கொடுப்பார். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் சொல்லுங்க. ஆண்டவருடைய பாலிசியை பாருங்க, எதுவுமே கம்மியாகவே கொடுக்கப்பட்டார், மிகவும் அதிகமாய். அவர் சொன்ன கம்மி எதுனா உபத்திரவம் மட்டும்தான். லேசான உபத்திரவம், கொஞ்சம் பாடனை, கொஞ்ச காலம். அவருடைய ஸ்லாங்கை பார்த்தீங்களா? ஆவியானவர் சொல்றதெல்லாம். ஆனால் ஆசீர்வாதத்தை பாருங்க, நித்திய கனமகிமைம்பர், நீடிய பொறுப்பு, நீடிய நித்திய மகிழ்ச்சின்னு சொல்லுவார். அவர் கொடுத்தா ஆசீர்வாதம் பெருசாக இருக்கும். அவர் தருகிற அந்த கொஞ்ச கால பாடுகளை மட்டும் சகிச்சுட்டு விசுவாசத்தோட வார்த்தையை விசுவாசித்து அமைதியாக இருந்துட்டீங்கன்னா, அவர் தருகிற கோபம் கூட அவரது எப்படி தான்? 1 நிமிஷம். அவருடைய இதோ நீடிய வாழ்வு, அவருடைய தயவு நீடிய வாழ்வு. கோபம் 1 நிமிஷம் தான், ஆனால் தயவு நீடிய. தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒரே ஒரு அந்த வருஷம் வாசிங்க, நான் முடிக்கிறேன். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு மிச்சம். இப்போ அப்படியே உங்க பேரை சொல்லுங்க. நான் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவேன், கண்மலையின் அரண்கள் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கும், என் அப்பம் எனக்கு கொடுக்கப்படும், என் தண்ணீர் எனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உமது வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் இந்த ரேமா வார்த்தைகளை தந்து அதிசயமான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்பட பண்ணி இந்த நாளிலே ஆண்டவரே மகிழ்ச்சியோடு உங்களுடைய வார்த்தையை கேட்க உதவி செஞ்சிருக்கிறீங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்கிற ரேமா வார்த்தையோடு கூட இந்த ஜனங்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, வாழ்க்கையில் கண்ட பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் இந்த மாதத்தோடு முடிவடைந்து வருகிற 8ஆம் மாதம் முன்னேற்றத்தின் மாதமாக, ஆசீர்வாதத்தின் மாதமாக, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து அனுபவிக்கிற மாதங்களாக, ஆயத்தம் பண்ணினவைகளை அனுபவிக்கிற மாதங்களாய் வருகிற மாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றப்படுவதாக என்று சொல்லி செபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளும் உங்க வார்த்தையின் மீது தாகமாக இருந்து ஒரு நாளும் மிஸ் பண்ணாம அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து ஜெயம் எடுத்து சாட்சி பகர கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில எதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இனி எல்லாம் இருக்கிறது, எல்லா நன்மைகளும் இருக்கிறது, எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு பவுல் ஒரு மரித்த சடலத்தை பார்த்து அங்கே இல்லாததை சொல்லி வரவழைத்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில இல்லாத நன்மைகளை இப்பொழுது சொல்லுகிறோம். அது எல்லாம் வரவழைக்க பண்ணுகிற கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து நாங்கள் சொல்லுகிறோம். மிகுந்த ஆறுதல் அடைய போகிறோம், மிகப்பெரிய சாட்சிகளை நிலைநிறுத்த போகிறோம். அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா.